ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேன் ஷோ. கடைசியாக வந்து கரெக்டாக இன்றைக்கி வந்து ஜப்பானில் வந்து 3வது நாள். இன்றைக்கி பஸ்ஸை வந்து பிடிச்சிட்டோம். கரெக்டாக இதுக்கு வந்துட்டு கரெக்டாக 11:07 வந்து பஸ் வந்துச்சு. கரெக்டாக 11:07 வந்து ஜப்பான் பஸ் வந்து பிடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், பஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து நம்மளமாக தான் இருக்குது. ஆனால் வந்து சிங்கிள் சீட்டு இந்த மாதிரி ஏதோ 2 பேர் உட்காந்துக்கலாம், இது 2 பேர் உட்காந்துக்கலாம். வழக்கம் போல் ஒரு பேக் இங்கே முன்னாடி காட்டுறேன். பாருங்கள், இது வந்து மெயின் டோரு. இங்கே பார்த்தோன்னா வந்து இந்த வீல் சேரு இந்த இதில் வரவங்களுக்கு வந்து தனியாக போட்டுருங்க. இது ஃபுல்லாகவே வந்து வயசானவங்க வீல் சேரில் வர்றவங்க இவங்களுக்கு. இந்த சீட்டு பார்த்தோன்னா வந்து ப்ரேயரி சீட்டு. இவங்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து கொடுக்கணும். இங்கே எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு பட்டன் வச்சுருக்காங்க. நம்ம எந்த ஸ்டாப்பில் இறங்கணுமோ அந்த ஸ்டாப்பில் வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து இறங்கிக்கலாம். மேக்ஸிமம் இந்த பஸ்ஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே பாருங்கள், கண்டக்டர் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து இல்லை. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த கார்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ஐசி கார்டுன்னு சொல்கிறாங்க. இங்கே இந்த கார்டில் வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம ஏறும்போது நம்ம என்ன பண்ணிக்கணும்னா வந்து அந்த கார்டை டேப் பண்ணிவிட்டு நம்ம வந்து உட்காந்துக்கணும். எந்த ஸ்டாப்பில் இறங்கணுமோ அந்த ஸ்டாப்பில் போயிட்டு நம்மளாம் இறங்கிக்கணும். இங்கே பாருங்கள், அது வந்து ஒரு ஸ்டாப்புக்கு வந்து எவ்வளோ அப்படின்றத வந்து அந்த இதிலே போட்டிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து டோர் வந்து ஓப்பன் ஆகிடுது. அங்கே பாருங்கள், அங்கேயுமே வந்து ஒரு ஐசி கார்டு ஸ்கேன் பண்ணுறது வச்சுருக்காங்க. ஐசி கார்டை ஸ்கேன் பண்ணார், அமைதியாக போய் அப்படியே வந்து உட்காந்துட்டார். உங்கள்ட்ட அப்படி கார்டு இல்லை அப்படின்னா வந்துட்டு இங்கே பாருங்கள், இங்கேக்குள்ள வந்து ரெட் கலரில் ஒரு காயின் பாக்ஸ் இருக்கா, அந்த காயினில் வந்து நம்ம வந்து போட்டுக்கணும். இன்கேஸ் உங்கள் கையில் காயின் இல்லை அப்படின்னா வந்துட்டு இது பக்கத்துலேயே வந்து மிஷின் இருக்குது. அந்த மிஷினில் வந்து நம்ம நோட்டு போட்டோம் அப்படின்னா வந்துட்டு அது வந்து காயின்ஸை கொடுத்துரும். அந்த காயின்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து நமக்கு தேவையான டிக்கெட் வந்து போட்டுக்கலாம். இங்கே முன்னாடி பாருங்கள், முன்னாடியே வந்து டிரைவருக்கு பக்கத்துலேயே வந்து கேமரா இருக்குது. அந்த கேமரா பார்த்துட்டே வந்து டிரைவர் ஓட்டுவாங்க. டெக்னாலஜி லெவலில் வந்து ஜப்பான் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஜப்பான் பஸ்ஸில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஏறி போயாச்சு. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். பஸ்ஸில் வரும்போது பார்த்தேன், இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஸ்பைசி கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. இது நம்ம பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் நைட்டு வந்து வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம். மக்கள்லாம் வந்து பஸ்ஸில் வந்து உட்கார வந்துட்டாங்க. கொஞ்சம் சும்மா கூட்டம் ஏறுறாங்க. டோர் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக திறக்குது. ஏறினதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து க்ளோஸ் ஆகிடுது. கரெக்டாக அந்த ஸ்டாப்பில் நிப்பாட்டிட்டு கிளம்பி போயிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இங்கேயே வந்து ஒரு எம்ஆர்டி இருக்குது. நம்ம இங்கேயே இறங்கணும் அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து நம்ம இந்த சென்ட்ரல் ட்ரெயின் ஸ்டேஷன் போயிடுவோம். ஓகே, நமக்கு இதுதான் ஒரு பெஸ்ட்டு. பஸ் வந்து இங்கே நின்றுச்சுன்னா இங்கேயே இறங்கி நம்ம வந்து அழகாக ஒரு சப்வேயை பிடிச்சி போயிட வேண்டியதான். பஸ்ஸை பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடுச்சு. இறங்கிட வேண்டியதான். சரி. பஸ் ஸ்டாப்பாக பாருங்கள், ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. இதான் வந்து ஜப்பானோட லோக்கல் டவுன் பஸ்ஸு. பார்க்கவே ரொம்ப அழகாக செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், ஒரு பஸ்ஸும் அப்படியே செம்மையாக இருக்குது. அப்படியே பார்த்தோன்னா பேசஞ்சர் எல்லாமே வந்து
ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இந்த ஸ்டாப்பில் வந்து இறங்கணும். இப்போ வந்து இங்கே வந்து பஸ்ஸில் வந்து நம்ம இறங்கிட்டோம். இதுதான் நம்மளோட பஸ் ஸ்டாப்பு. இப்போ இங்கேருந்து வந்து அங்கே பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் நடந்தாலே வந்து நமக்கு வந்து எம்ஆர்டி வந்துடுது. இங்கே ஒரு சப்வே இருக்குது. இந்த சப்வேல போனோம் அப்படின்னா வந்துட்டு 05 சென்டா இன்டர்நேஷ்னல் சென்டர்னு இருக்கும். அங்கே போய் நம்ம வந்து அழகாக இறங்கிடலாம். வாங்க எம்ஆர்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், ட்ரெயின் வந்து வந்துட்டுருக்கு. இந்த ட்ரெயினில் தான் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். மெதுவாக தான் வருது. ஜப்பான் எம்ஆர்டி தொமிஸ்வா நோக்கி தான் வந்து நம்ம வந்து போயிட்டுருக்கோம். நல்லா கூட்டமாக தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து சாண்டாயில் வந்து இறங்கிட்டோம். இங்கேருந்து இறங்கி நம்ம வந்து என்ன பண்ணோம்னா வந்து ப்ளூ லைன் மாதிரி போகணும். இதுதான் வந்து அப்படியே இறங்கணும் அப்படின்னா வந்து இதுதான் வந்து ப்ளூ லைன். மெயின் ஸ்டேஷன் வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து அந்த டுசாய் லைன் வந்து போகணும். 07 அங்கே போகணும். இதே போவோம். ப்ளூ லைனுக்கு மாறணும். இது வந்து எம்ஆர்டி மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. Attention please. A train is approaching platform 4. நம்ம ட்ரெயின் தான் வருது. நம்ம தான் வந்து பிளாட்ஃபார்மில் இருக்கோம். இந்த பாருங்கள். ட்ரெயின் ரொம்ப சின்னதாக தானே இருக்குது. ரொம்ப குட்டி ட்ரெயின் தான். நம்ம ஏறணும். உள்ள போயிடுவாங்க. எல்லாம் இறங்கினதுக்கப்புறம் நம்ம எதுவும் ஏறிக்க வேண்டியதான். வழக்கமுள்ளது ப்ரியாரிட்டி சீட்டு. இங்கே ஒரு சீட் இருக்குது. இங்கே வந்து உட்காந்துருக்கோம். வெற்றிகரமாக வந்து இறங்கிட்டோம். இப்போ வந்து வெளியே போகணும். சேம் தான். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம எடுத்த டிக்கெட்டை வந்து இதில் வந்து வச்சிடணும். இப்போ நம்ம வெளியே போகும்போது இந்த டிக்கெட் வந்து ரிட்டன் வராது. இங்கே பாருங்கள், அதுவே எடுத்துக்கிச்சு. இப்படியே போயிட்டு இதில் போனோன்னா வந்து நம்ம வர வேண்டிய இடம் வந்துருச்சு. சாண்டாய் இன்டர்நேஷ்னல் சென்டர். இந்த சென்டருக்கு தான் ஆக்சுவலாக நம்ம வந்து வந்திருக்கோம். இங்கே எதுக்காக வந்திருக்கோம்னா வந்து இங்கே வந்து ஒரு
இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் வந்து நடக்குது. இதை பாருங்க, தி 41st இன்டர்நேஷ்னல் அண்ட் 7th ஏசியன் கான்ஃபரன்ஸ் இன் மிலிட்ரி கான்ஃபரன்ஸ். இவர் தான் சேண்டாயின்னு நினைக்கிறேன். இங்கே தான் நம்ம வந்து வந்திருக்கோம்.